நம்ம வெளியில் படிக்கிற கதைகளுக்கும் சினிமாவில் பார்க்குற கைதிகளுக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது அப்படின்னு. பொதுவாக ஜெயில்களில் வந்து செல்ல பிராணிகளாக நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. கிளி மைனா மட்டும் இல்லை, பூனையை ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்க, காக்காவை வளர்ப்பாங்க, பெருச்சாளிகளை வளர்ப்பாங்க, அதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. பெருச்சாளி கூட கூட கைதிகள் கூட சிநேகமாக இருக்கும். இவர் நாவுக்கோனாருங்கிறவர் ஒரு கிளியை வளர்த்துருக்கிறார். இப்போ பார்த்தா மனிதர்கள்கிட்ட பேசுகிறத காட்டிலும் கிளிகள் கூட தான் அதிகமாக அவர் பேசுவார். எப்போவுமே எஸ்கார்டு போகும்போது சாதாரணமான கைதிகளுக்கு எல்லாமே தகுந்த வழிகாவல் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு ஆயுதப்படை போலீஸுக்கு தபால் போடுவாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் போடும்போது பலத்த போலீஸ் காவல் வேணும் அப்படின்னு சொல்லி ஆயுத காவல் வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாரு. இப்போ சைக்கிளில் டீ வந்து விற்றோன்னே இவங்கள டீயை வாங்கி சாப்பிட இப்படி இருந்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த உட்காந்துருக்க பைனட்டை எடுத்து போலீஸ்காரங்களை குத்திட்டார். அவள் ஓடி கொஞ்சம் தூரம் போனோன்னா திருப்பி 2 குத்து, பட்டக்ஸில் 2 குத்தி கடைசி ஆயுள் தண்டனைக்கு சொல்லும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த தண்டனை உனக்கு ஆயுள் தண்டனைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் தூக்கு கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறீங்கன்னு ஆவேசமாக ஒரு மறைச்சி வச்சுருந்த கிளியும் ஏன் தூக்கு கொடுக்க வேண்டியதுன்னு தூக்கு கொடுக்கணும் அதுவும் சேர்ந்து கத்திருக்கு. கத்தினோன்னா கோர்ட்டை பரபரப்பாயிடுச்சு. டக்குன்னு இவர் அந்த கிளியை எடுத்து கழுத்தை திருகி நீதிபதி மேலே எரிஞ்சிட்டு அந்த கூண்டலை தாண்டி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் புகாரி. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் எளிய மனிதர்கள் வாழ்வியல் பற்றி பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப மிக முக்கியமானவர். எளிய மனிதர்கள் தன்னோட கடைசி நம்பிக்கையாக நம்புறது வந்து நீதித்துறையும் காவல்துறையும் நம்புவாங்க. ஸோ சிறைத்துறைக்குள்ளே தன்னோட கொள்கை, கம்யூனிசம் கொள்கையை சார்ந்து இயங்குகிற ஒரு அதிகாரியாக இருந்து இன்றைக்கி எழுத்தாளராக அறியப்படுற திரு மதுரை நல்லதம்பி அவர்களை சந்திக்க தான் வந்திருக்கிறோம். ஸோ சிறைத்துறையில் அவர் சந்தித்த நிறைய சிறைவாசிகளோட வாழ்வியலையும் அவங்க அனுபவங்களையும் வேறு ஒரு கோணத்துலேருந்து பார்த்து பதிவு செஞ்சு 3 புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒரு கதைகள் இருக்கும். அது வந்து ஒரு அதிகாரி இந்தளவுக்கு இவ்வளோ நேர்மையாக அணுகிருப்பாங்களா, அவங்க வாழ்க்கையை எப்படி பார்த்துருப்பாங்களா அப்படின்றது அந்த புத்தகங்கள் படிக்கும்போது நமக்கு கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். ஸோ அவங்களோட வேலை சார்ந்த சிறைத்துறை சார்ந்த அனுபவங்கள்லாம் ஒரு தொடராக நம்ம சேனலில் பதிவு பண்ண போகிறோம். ஸோ அதோட முதல் வீடியோ தான் அது. கண்டிப்பாக அது உங்களுக்கு பொது புத்தியில் சிறைவாசியோட பார்வையை இந்த வீடியோ வந்து மாற்று நம்புகிறேன் நான். வணக்கம் தோழர். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்தது. உங்கள் புத்தகத்தை படிச்சுட்டு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி முதல் பாகம் படிச்சுட்டு பேசணும்னு நினச்சிருந்தேன். எனக்கு பேசுகிற ஒரு தயக்கம் இருந்துச்சு. அப்புறம் 2வது பாகம் படித்தப்பறம் என்னோட கேமராமேன் ஜீவான்னு ஒரு பையன் இருந்தாப்புல. அவரை சொன்னது எங்கள் ஏரியா தான், நீங்கள் பணம் பேச ரொம்ப நீங்கள் அணுகிறதுக்கு ரொம்ப இயல்பாக தான் இருப்பாங்க. நாங்கள் உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். உங்களோட சிறைத்துறையில் அந்த ஃபஸ்ட்டே வந்து முன்னுரையே சொல்லியிருப்பீங்க, நிறைய சிறைத்துறை சார்ந்த கதைகளும் சிறைத்துறை சார்ந்த சினிமாக்களும் சிறையில் நிறைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருந்து பார்த்து எனக்கு சிறை மீது வேறு ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆனால் நானே சிறைக்குள்ளே போய் வேலை பார்க்க போகிற போது அது இன்னொரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கொடுத்துட்டீங்க. எப்படி உங்களோட இந்த பயணம் ஆரம்பமாச்சு சிறைக்குள்ளே? நான் சிறைக்கு பணிக்கு சேராதுக்கு முன்னாடியே கம்யூனிஸ்ட் தியாகிகளோட வரலாறுகள்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போவுமே சிறை சம்பந்தமாக 83, 84 எனக்கு சிறையை குறித்து ஒரு கவனம் ரொம்ப வந்துருச்சு. அதே சமயத்தில் 85 நான் வந்து சிறைத்துறைக்கு பணிக்கு போவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு, போனேன். அப்படி போகும்போது மனசில் வந்து நினச்சது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சிறை வளாகத்தில் முதல்ல பணிக்கு நினைஞ்சோன்னா இந்த வளாகத்தில் தானே தூக்குமேடை தியாகி பாலு எல்லாம் நடமாடின இடம். அவரெல்லாம் போலீஸ்காரராக இந்த பகுதியில் தானே நடமாடி இருக்கிறாரு. அன்றாடம் சிறைக்கு வந்து கைதிகளை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருந்த ஒரு போலீஸ்காரராக இருந்தவர் தான் இதே சிறையில் தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிற நினைவுகள் எல்லாம் எனக்கு வந்தது. அந்த முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா சிறை எவ்வளவு அச்சுறுத்தலான ஒரு இடம், ஒரு மிக முக்கியமான இடமா இருந்துச்சுன்னு எனக்கு அந்த முதல் நாளே வந்து கவனம் ஈர்த்துருச்சு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு தான் வந்து சேர்ந்துருக்கும். அன்றைக்கே வந்து ஒரு பரபரப்பான சூழல் அந்த வளாகத்தில் பூராமே வந்துருச்சு.
என்ன அப்படின்னு சொன்னால் முதல் நாள் தப்பி ஓடின கைதியை பிடிச்சி கொண்டுட்டு வராங்க. எங்களை எல்லாத்தையும் ஒதுங்கி போக சொன்னாங்க. ஒரு லாரியில் பின்னாடி இருந்து அந்த கைதியை இறக்குறாங்க. அவரை கைத்தாங்கள மேலே இருந்து கீழே இறக்குறாங்க. காலெலாம் உடஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. அவர் முதல் நாள் தப்பி ஓடினார். அடுத்த நாள் பிடிச்சிட்டு வராங்க. அவர் யார் அப்படின்னு சொன்னால் மிலிட்ரி செல்லம்னு சொல்லி அந்த கைதி வந்து முதல் நாள் உள்ளே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் பணிக்கு சேர்ந்து ஒரு மாதம் கழித்து நான் வந்து பனிஷ்மெண்ட் பிளாக்கில் டியூட்டிக்கு போகும்போது அந்த பனிஷ்மெண்ட் பிளாக்கில் அந்த கைதி இருக்கிறார். அவர் கூட உரையாடுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிச்சு. அதே காலகட்டத்தில் அதே பனிஷ்மெண்ட் பிளாக்கில் இன்னும் 2 கைதிகள் இருந்தாங்க. ஒருத்தர் நாவு கோனார்னு சொல்லி, அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஐயப்பன் சொல்லி ஒரு கைதி இருந்தாங்க. இந்த நாவு கோனாருங்கிற ஒரு யார் அப்படின்னு சொன்னால் அதே அது ஜெயில் சூப்ரண்ட் மேலே மலத்தை கரைச்சி ஊற்றி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குனார். அவரை அடித்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்போ அந்த செல்லில் அவர் இருக்கிறார். இவங்க 3 பேர்களோட உரையாடுற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும்போது பார்த்தோன்னா நம்ம வெளியில் படிக்கிற கதைகளுக்கும் சினிமாவில் பார்க்குற கைதிகளுக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது அப்படின்னு. இந்த நாவு கோனார் வந்து எதுக்காக உள்ளே வந்தாருன்னா அது ஒரு பெரிய இதாக இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கொலை வழக்கில் உள்ளே இருக்கிறாரு. கொலை வழக்குக்காக அவர் அடிக்கடி நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வரும்போது அவர் உள்ள சிறையில் இருக்கும்போது ஒரு மைனாவை வளர்க்குறார். பொதுவாக ஜெயில்களில் வந்து செல்ல பிராணிகளாக நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. கிளி மைனா மட்டும் இல்லை, பூனையை ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்க, காக்காவை வளர்ப்பாங்க, பெருச்சாளிகளை வளர்ப்பாங்க, அதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. பெருச்சாளி கூட இவர் கூட கைதிகள் கூட சிநேகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த சோத்தை ஊட்டி வளர்த்து அது வந்து வர்றது. இந்த மாதிரி அணிலில் இருந்து பெருச்சாளிகளில் இருந்து காக்காவில் இருந்து சில பேர் அப்படி ஒரு மனோபாவத்துக்கு வந்துடுவாங்க. காக்காவெல்லாம் செல்லமாக வளர்த்துக்கிடுவாங்க, பறந்து வரும். அது கிளியை காட்டிலும் செல்லமாக இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். காக்காவை அந்தமாரி அதெல்லாம் இருப்பாங்க. அப்படி இவர் நாவு கோனாருங்கிறவர் ஒரு கிளியை வளர்த்துருக்கிறார். இப்போ பார்த்தா மனிதர்கள்கிட்ட பேசுகிறத காட்டிலும் கிளிகள் கூட தான் அதிகமாக அவர் பேசுவார். மரங்களில் இருக்கக்கூடிய விட்டில்களை அடித்து கிளிக்கு போடுவார். சின்ன சின்ன பூச்சிகளை பிடிச்சி கிளிக்கு போடுவார். இவர் அந்த மாதிரிலாம் அதை பண்ணுவார். கிளிகளெல்லாம் அந்த சிறையில் உள்ள மரங்களெல்லாம் அப்படி பறந்துருந்தால் இவரோட குரலுக்கு அப்படியே பறந்து கிட்ட வந்து பேசும். அங்கே வந்து பைண்டிங் ஒர்க் ஷாப்பில் போய் அட்டைகளை வாங்கிட்டு வந்து அழகான கூண்டு செஞ்சு வச்சுக்கிடுவார். அதில் கிளியை வளர்த்துக்கிடுவார். இவர் வளர்த்த கிளியும் வளர்த்த கிளிகிட்ட பழகின கிளிகளும் இவருக்கு சொந்த கிளிகள் ஆயிரும். எல்லாமே மரங்கள் அங்கங்கே இருக்கும். விசில் அடித்தா இவர் வளர்க்காத கிளிகளும் சேர்ந்து வரும் இவர்கிட்ட. அங்கங்கே பறந்து வரும். அந்த கூண்டுகளுக்குள்ளே வச்சுக்கிடுவார். அப்படி கிளிகளோட உறவாடுவார். ஒரு வழக்கில் அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இன்னொரு வழக்கில் ஒரு கொலை வழக்கில் விசாரணை நடக்குது. ஒரு மனைவியை கொலை பண்ண வழக்கில் விசாரணை நடக்குது. அதுக்கு அவர் கோர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து ரொம்ப சாமியார் மாதிரி இருப்பார். ஒரு சித்தர் மாதிரி தாடி வச்சுக்கிட்டு, முடியும் கொஞ்சம் நிறைய வச்சுக்கிட்டு, ஆள் பார்க்குறதுக்கு யோகா மாஸ்டர் மாதிரி நல்லா ஒல்லியாக இருப்பார். ஓம் சரவண பவன் ஒரு காவி வேஷ்டி தான் உடுத்திருப்பார். அப்படி ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சாமியார் மாதிரி தான் இருப்பார். எப்போவுமே எஸ்கார்டு போகும்போது சாதாரணமான கைதிகளுக்கு எல்லாமே தகுந்த வழிகாவல் அனுப்பும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்னு ஆயுதப்படை போலீஸுக்கு தபால் போடுவாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் போடும்போது பலத்த போலீஸ் காவல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆயுத காவல் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடையும் இப்படியே கேட்பாங்க. அப்படி ஒரு ஆயுத காவலோட தான் ஸ்ட்ராங் ஸ்கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராங் ஸ்கார்டோட தான் இவர் போவார். அப்படி போகும்போது ஒரு தடவை இவர் போகிறாரு, கோர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு போன உடனே ரொம்ப லேட் ஆகிடுது. இவர் போலீஸ்காரங்க வந்து ஹேண்ட்கப்பெல்லாம் கலட்டி விட்டுட்டு ஒரு ஓரமாக திண்டில் உட்கார சொல்லிவிட்டு இவங்க வந்து உட்காந்து இயல்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க முதுகை காமிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் இவங்க முதுகு பின்னாடி உட்காந்துருக்காரு. இந்த துப்பாக்கி பைனட்டு கலட்டி இவர் பேண்ட்டுக்கு பின்னாடி மாட்டியிருக்கிறாரு.
போலீஸ்கார். இப்போ சைக்கிளில் டீ வந்து விற்றோன்னே இவங்கள டீயை வாங்கி சாப்பிட இப்படி இருந்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த உட்காந்துருக்க பைனட்டை எடுத்து போலீஸ்காரங்களை குத்திட்டார். ஓடி கொஞ்சம் தூரம் போனோன்னா திருப்பி 2 குத்து, பட்டக்ஸில் 2 குத்து குத்தி கத்தி அங்கனைக்குள்ளேயே போட்டுட்டு திருப்பி வந்து உட்காந்த இடத்துல உட்காந்துட்டார். போலீஸ்காரங்க எல்லாம் வந்து அவங்க அடிக்க வந்தோன்னா மற்ற கைதி அங்கனைக்குள்ள பொதுமக்கள்லாம் பிடிச்சி நிப்பாட்டிட்டு அவங்களாம் வந்து அமைதியாக உட்காந்துட்டாப்புல, எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அதுக்கப்புறம் கோர்ட்டில் நிப்பாட்டி அவரை கொண்டுட்டு வந்து திருப்பி இது பண்ணாங்க. இப்படி ஒரு கேரக்டர் அவர். கடைசி ஆயுள் தண்டனைக்கு சொல்லும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இவர் இந்த கிளிகள் வளர்க்கும்போது இவர் கோர்ட்டுக்கு போகும்போது பூராமே கேட்டு வரைக்கும் கிளிகள் மரங்கள் அப்படியே இவருக்கு இணையாக பேரலில் அப்படியே பறந்து வரும் மேலே. இவர் அந்த கேட்டுக்கிட்ட உள்ளே நுழைஞ்சோன்னா உள்பகுதியில் சிறைக்கு உள்ளே இருந்து அந்த மெயின் கேட்டுக்கு உள்ளே நுழைஞ்சோன்னா அது அந்த மேலே வளாகத்திலேயே மாடியிலே இருந்தோம். அதுக்குள்ளே இருந்து வெளியில் வந்து எஸ்கார்டு இவங்களை கூப்பிட்டுட்டு போன உடனே பின்னாடியே பறந்து வரும். இவர் வேனில் ஏறினாலும் திருப்பி இந்த கிளிகள் சிறைக்குள்ளேயே போயிடும். அப்படி ஒரு தடவை வரும்போது கோர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகும்போது போலீஸ்காரர்கிட்ட கேட்குறேன். சில போலீஸ்காரங்க இணக்கமாக அன்பாக பழகுவாங்க. அப்படி பழகும்போது கேட்டிருக்காப்புல, ஐயா கிளி ஒன்று இருக்குது கொண்டுட்டு வரலாமா அப்படின்னு. எதுவும் தொந்தரவு எதுவும் பண்ண மாட்டேன். இல்லைங்க, அது பாட்டில் செல்லமாக இருந்துக்கிட்டோன்னா சத்தம் கொடுத்தோன்னா கிளி வந்துடணும் அப்படியே துண்டில் மூடி அப்படியே கோர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன். அது செல்லமாக வச்சுருக்காரு. அப்படியே கூப்பிட்டு போயிட்டார். அங்கே போய் விசாரணை நடக்கும்போது விசாரணையில் இந்த தண்டனை உனக்கு ஆயுள் தண்டனைன்னு சொல்லிடுறாங்க. ஏன் தூக்கு கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறீங்கன்னு ஆவேசமாக ஒரு கத்தை மறைச்சி வச்சுருந்த கிளியும் ஏன் தூக்கு கொடுக்க வேண்டியதானே, தூக்கு கொடுக்கணும் அதுவும் சேர்ந்து கத்திருக்கு. இவர் சொன்னோன்னா அதுக்கு இணையாக ஏதோ ஒன்று சவுண்டை கொடுத்து கத்துனோன்னா கோர்ட்டை பரபரப்பாயிடுச்சு. என்ன அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு இவர் அந்த கிளியை எடுத்து கழுத்தை திருகி நீதிபதி மேலே எரிஞ்சிட்டு அந்த கூண்டலை தாண்டி தடுப்பு சுவரை தாண்டி மாடியிலேருந்து கீழே குதிச்சிட்டாப்புல. குதிச்சோன்னா எல்லோரும் இறந்து போயிருப்பார் மேலேருந்து குதிச்சா அப்படின்னா அவர் இறக்கலை, கீழே விழுந்து கிடக்கிறார். அதுக்கப்புறம் ஆளுகள்லாம் அவரை தூக்கிட்டு வந்து திருப்பி நீதிமன்றத்தில் கொண்டு வந்தோன்னா திருப்பி அதுக்கு ஒரு 6 மாதம் தண்டனைன்னு சொல்லி கொடுத்து அனுப்பினாங்க. இப்படி ஒரு கேரக்டர் அவர் தான் வந்து பின்னாடி சூப்பரண்டையும் வந்து சூப்பரண்ட் மேலத்தையும் பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்கும்போது ரொம்ப நாளாக பனிஷ்மெண்ட்டில் வச்சுருக்கீங்க, என்னை பொது பிளாக்குக்கு அனுப்புங்கன்னு இவர் எவ்வளோ கெஞ்சி கேட்குறாரு. முடியாதுன்னா அதுக்கு இப்படி ஆமாம், அதெல்லாம் என்னோடய புத்தகத்தில் விரிவாக எழுதியிருப்பேன். அவர் ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் சொல்லி செவ்வாய்க்கிழமை தமிழ்நாட்டில் எல்லா சிறைகளையுமே குறை தீர்க்கிற நாளாக இருக்கும். அன்னைக்கு வந்து அப்படி வரும்போது கொஞ்சம் கூடுதல் மெருகேறி வருவாங்க அதிகாரிகள். அப்படி வருவாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் அந்த எதிர்பாராத விதமாக அந்த மலைக்கரைசல் இவங்க மேலே விழுகிறது, திருப்பி அவரை அடிக்கிறது, திருப்பி செல்லில் கொண்டு வந்து போட அப்படி வந்து செல்லில் வந்து இருந்தவர் தான் நாகுக்கோனார். அவர் பின்னாடி வந்து ஜெயிலில் இருந்து போகும்போது எப்படி போனார் அப்படிங்கிறத என்னோடய இதில் எழுதியிருப்பேன், புத்தகத்தில் எழுதியிருப்பேன். நாகுக்கோனார் அவர்கள் சொல்லும்போது ரொம்ப ஒரு குரூரமான ஒரு ஆளாக தான் அப்படி தான் அவர் உள்ள சிறைக்குள்ளே வர்றாரு. ஆனால் அவருக்கு ஒரு கிளி மேலேயும் அங்கே உள்ள பறவைகள் மேலேயும் அணில் மேலேயும் ஒரு அன்பு வருது. இந்த 2 முரணையும் நீங்கள் எப்படி பார்த்தீங்க? நீங்கள் இப்படிப்பட்ட ஆளாக அவர் செய்வான் இல்லை இப்படிப்பட்ட ஆளு கூட இருக்கானா அப்படின்ற பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி உணர்வு இருந்துச்சு? அது அன்பு தான் அடிப்படை காரணமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா, அந்த வெளியில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு இருக்கக்கூடிய மோசமான சகவாசங்கள், அந்த புறச்சூழல், இன்னும் அவங்களோட இயல்பான பழக்க வழக்கங்கள், இப்போ போதை மருந்து, கஞ்சா, மது போன்ற பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, குடும்ப சூழல், இந்த மாதிரி சூழல்கள் வந்து அவங்க ஏதோ ஒரு வாழ்க்கையில் கொஞ்சம் என்ன அப்படின்னு சொன்னால் இயல்புத்தன்மைக்கு மீறி போகிற மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளே வந்த உடனே என்ன அப்படின்னு சொன்னால் சக மனிதர்களோட பழகுறதும் கொஞ்சம் அமைதியான சூழல் வரவும், இந்த போதை பொருள்லாம் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிற ஒரு மாதிரியான இடங்களில் அவங்களோட குணங்கள் மாறும். இதில் 2 விதமான மாற்றங்களும் பார்க்கலாம். வெளியில் ரொம்ப மோசமாக இருந்த மனிதர்கள் உள்ளே வந்து நல்ல மனிதர்களாக நாகுக்கோனார் மாதிரி பிற உயிரினங்கள்கிட்ட அன்பு செலுத்தக்கூடிய ஆள்களாகவும் இருப்பாங்க. சில சாதுக்களாக வெளியில் இருந்தவங்க உள்ளே வந்து முரட்டு குணங்களோட வெளியில் வந்த ஆள்களும் இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால் உள்ள அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்களும் அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்ட சில முரண்பாடுகளில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாகுக்கோனார் அன்பு இருக்கிறாப்புல, பறவைகளோடலாம் அன்பாக இருக்கிறாப்புல.
ஆனால் அதே சமயத்தில் இவரோட கோரிக்கைகள், இவரோட நியாயமான கோரிக்கைகள் புறக்கணிக்கப்படும் போது அது முரட்டுத்தனமாக அதை வெளிப்படுத்துகிறார். சூப்பரண்டு மேலே மலத்தாக கரைச்சி ஊற்றுன அதே நாவுக்கோனார் தான் என்கிட்ட ரொம்ப இயல்பாக பழகுறார். நம்ம சொன்னால் எதையுமே செய்யக்கூடிய அளவுக்கு ஆகிறார். அந்த அவரோட நியாயமான கோரிக்கைகளை வந்து சரியாக செவிசாய்க்கலைன்னா இந்த இயல்பு அவங்க உள்ள ஒரு முரட்டு குணங்கள் வந்து வெளிப்படும். நம்ம ஒரு அன்பை அணுகும்போது அந்த முரட்டு குணங்கள் வந்து மென்மையாகும். அப்படிங்கிறது நாவுக்கோனாரோட விஷயத்தில் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக அது நாவுக்கோனாருக்கு மட்டும் இல்லை, இந்த சமூகத்தில் இருக்க எல்லா ஒரு மனுஷனுக்குமே அன்புலேருந்து வெளிப்படும் பொழுது அவன் தன்னை மீறி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான்றது சொன்னீங்க. ஸோ தொடர்ச்சியாக நாவுக்கோனார் மாதிரி இன்னும் நிறைய மனிதர்களை பற்றின கதைகளை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேச போகிறோம். அவங்க சொன்னாங்க இல்லையா, நாவுக்கோனார் வந்து வெளில முரணாக இருந்தார், அன்பு கிடைக்கும் அவர் மாறினார், வெளில சாதுவாக இருந்தாலும் உள்ளே வந்து இன்னும் முரணான கதைகள் சொன்னாங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தொடர்ந்து சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.